ஒரு பையரோட டேட்டா பேஸை தரேன்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்டூடெண்ட் தானே. நீங்க ஒரு திங்க் பண்ண வேண்டாமா? நீங்க போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டோட டேட்டா பேஸ் எடுத்து கொடுத்தா இன்னொரு எக்ஸ்போர்ட்டோட வாழ்க்கையில மண்ணை போடுறது தானே அது. அதை செய்யலாமா நீங்க? யோசிச்சு பாருங்க. அது எப்படி சக்சஸ் ஆகும்? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ நான் கேட்குறேன், அவங்க டேட்டா பேஸ் பை டேட்டா பேஸ் தரேன்னு சொல்றாங்க. கம்பெனி பேர் எடுத்து கொடுத்துறாங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஒரு பையோட கம்பெனி பேர் எடுத்து கொடுத்துறாங்க. அந்த கம்பெனி பேர் நீங்க நெட்ல போய் தேடினா அந்த கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? காசு கொடுத்து டேட்டா பேஸ் வாங்கியாச்சு, அந்த கம்பெனி பேர் நெட்ல போய் தேடினா அவங்கள பத்தியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இமெயில் ஐடி கிடைக்கல, வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கல, அவங்க கம்பெனி ப்ரொஃபைல் கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லவா? இன்னைக்கு நீங்க கம்பெனி டேட்டா பேஸை வாங்கி தரேன்னு விற்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. அவங்க ஓல்டு டேட்டா பேஸை கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற டேட்டா பேஸ் ஃபேக் ஆனது, ஃபேக்காக கிரியேட் பண்ணுறாங்க. சும்மா ஒரு ஃபாரின் கம்பெனி மாதிரி அவங்களே போட்டு, அவங்களே ஒரு ஃபாரினர் மாதிரி பேரை போட்டு, அவங்களே ஒரு சும்மா டம்மி நம்பரை போட்டு, அது ஏதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் மட்டும் தான் வரும், ரிங்கு கூட போகாது. இவங்களே ஒரு ஃபேக் நம்பரை கிரியேட் பண்ணி போட்டு ஃபேக் இமெயில் ஐடியெல்லாம் உருவாக்கி விட்டு, நீங்கள் எந்த இமெயிலுக்கு போட்டாலும் உங்களுக்கு பதிலே வராது. எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி ஃபெயில்டு வரும், இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது எரர் வரும். இவங்களாம் ஃபேக்காக கிரியேட் பண்ணுறாங்க நிறைய டேட்டா பேஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியும், அவேர்னஸ் இருக்கு? நிறைய டேட்டா பேஸ் விற்கிறவங்க இதெல்லாம் ஏமாற்றி விற்கிறாங்க. உங்கள்கிட்ட காசை திருடுறது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோள், அவங்களோட எண்ணம்.